Chennai Silks. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. திமுகவோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் நடக்கிற சம்பவங்கள் ரொம்பவே கொதிப்பாத்தான் இருக்கு. அறிவாலயத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு போன கிறிஸ் சோடங்கர் ராகுல சந்திச்சு பேசினாரு. அத பத்தி நாம சொல்லி இருந்தோம் இல்லையா? அதுக்கு பிறகு கேசி வேணுகோபாலும் கிறிஸ் சோடங்கரும் நேத்து தமிழக காங்கிரஸ் சிட்டிங் எம்பி எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்ப திமுக 25 சீட் தர்றேன்னு சொல்லி இருக்கு. இதை ஏத்துக்கிறதா இல்லையா, அடுத்து நாம என்ன முடிவு எடுக்கலாம்னு ராகுல்ஜி உங்ககிட்ட கேட்க சொன்னாருன்னு ரெண்டு பேரும் சொல்லி இருக்காங்க. மெஜாரிட்டியான காங்கிரஸ் சிட்டிங் எம்பி எம்எல்ஏக்கள் சொன்னதை அப்படியே சொல்றோம். திமுக 25 சீட் கொடுக்கறதா சொல்லி இருக்குன்னா நாம பேசி பார்க்கலாமே, இன்னும் அதிக சீட் கூட கேட்டு வாங்கலாமே, பேச்சுவார்த்தைக்கு போறதுல என்ன ஆக போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒருவேளை நாம திமுக கூட்டணியை விட்டு விலகணும்னு முடிவெடுத்திருந்தா அதையெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணுமே. எலெக்ஷனுக்கு இன்னும் 50 நாட்கள் கூட இல்லையே. இப்ப திடீர்னு திமுக கூட்டணியை விட்டு விலகுறோம்னா என்ன காரணத்தை மக்கள் கிட்ட நாம சொல்ல போறோம்? திமுக சீட்டை குறைச்சு கொடுத்துருச்சு, போன டைம் கொடுத்த சீட்டையே இந்த டைம் கொடுத்துருச்சுன்னு நம்பர்ஸை பத்தி சொல்றதான்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்கு ஆதரவு இருக்குதுன்னு நீங்க தான் சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. இங்க கிரவுண்ட்ல நிக்கிறது நாங்க தான். எங்களுக்கு எல்லாம் அப்படி ஒன்னும் விஜய்க்கு பெருசா ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியலையே. விஜயோட ரசிகர்கள் தாவேக்க தொண்டர்கள் தான் ஆதரவாக இருக்கிறாங்களே தவிர பொதுமக்கள் அப்படி ஒன்னும் விஜய்க்கு ஆதரவா இல்லையே. கிரவுண்ட்ல நிலவரம் இப்படித்தான் இருக்குது. அப்படிங்கும்போது விஜய நம்பி நாம எப்படி போறதுன்னும் சொல்லி இருக்காங்க. அடுத்ததா நாம பாஜகவை வீழ்த்தணும்னு சொல்றோம். அதுக்கு திமுக கூட்டணி தானே சரியா இருக்கும். நாம கூட்டணியை விட்டு வெளியேறினா அதிமுக மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு இங்க நம்மால எதுவுமே செய்ய முடியாமலே போயிடுமே. காலத்துக்கும் பாஜகவை உள்ளே கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான்னு பழிய சுமக்கணுமேனும் ஆணித்தரமா சொன்னாங்களாம். அதோட நீங்க சர்வே ரிப்போர்ட்ல 165 சீட் விஜய் கூட சேர்ந்தா கிடைக்கும்னு சொல்றீங்க. அந்த சர்வே ரிப்போர்ட்டை விஜய் கிட்ட இருக்கும் ஆதவ் அர்ஜுனா தான் எடுத்தது. அதுதான் மாணிக்கம் தாக்கூர் மூலமா ஹை கமாண்டுக்கு வந்திருக்கு. சர்வே எடுக்கிறவங்க அவங்களுக்கு சாதகமா தானே ரிப்போர்ட் கொடுப்பாங்க. 165 சீட் எப்படி கிடைக்கும்னு சொல்றாங்கன்னு தெரியல. ஏன்னா இங்க மக்கள் கிட்ட விஜய்க்கு ஆதரவா பெரிய எழுச்சியெல்லாம் எதுவுமே இல்லையே. ஆளும் திமுகவுக்கு எதிராக மக்கள் இங்க புரட்சி எதுவும் செய்யலையே, போராட்டங்களும் நடக்கலையே. அப்புறம் எப்படிங்க 165 சீட் வரும்னு அவங்க சொல்றாங்கன்னு நீங்களும் நம்புறீங்க? அவங்க போலியா ஒரு நம்பர்ஸ் சொல்லி நம்மள கூட்டணிக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதை நாம அக்செப்ட் பண்ணணுமா? புதுச்சேரி, கேரளாவுல விஜய் பிரச்சாரம் செய்ய வருவாருன்னு சொல்றீங்க. இங்க அவரு முதல்ல வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு. பிரச்சாரம்னு மாசத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் 20-25 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறாரு. அவரு கேரளாவுக்கும் புதுச்சேரிக்கும் வந்து நமக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வாருன்னு எப்படித்தான் நம்புறீங்களோன்னு கொட்டி தீர்த்துட்டாங்களாம். அதே நேரத்துல எங்க ஒப்பீனியன் இதுதான், இங்க கிரவுண்ட் ரியாலிட்டியும் இதுதான். அதுக்கு மேல ராகுல்ஜி என்ன முடிவு எடுக்கிறாரோ எடுக்கட்டும், ஏத்துக்கிறோம்னு விரக்தியா சொல்லியிருக்காங்க. இப்படி ஒப்பீனியனை எல்லாம் கேட்டுட்டு இதுக்கப்புறமா ஒரே நேரத்துல காங்கிரஸ் 2 சம்பவங்களை செஞ்சிருக்கு. ஒன்னு, சிஎம் ஸ்டாலினுக்கு பர்த்டே விஷ் பண்ணின ராகுல் வழக்கமாக சொல்ற மை பிரதர் அப்படிங்கறத கட் செஞ்சிருந்தாரு. ஸ்டாலினும் அதே பாணியில நன்றி தெரிவிச்சிருந்தாரு. மை பிரதர் மிஸ்ஸிங் மேட்டர் பத்தி செம டிபேட் ஓடுதுன்னு பதிவு செஞ்சிருந்தோம். இன்னொரு விஷயம், ராகுல் ட்வீட் போட்ட அதே டைம்ல ANI நியூஸ் ஏஜென்சிக்கு கிறிஸ் சோடங்கர் கொடுத்த பேட்டி சின்ன பேட்டி தான், ஆனா விவகாரம் எல்லாம் வில்லங்கம் தான். கிறிஸ் சோடங்கர் அந்த பேட்டியில திமுக 25 சீட் கொடுக்கறேன்னு சொல்லிச்சு, நாங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டோம். எங்க எம்எல்ஏக்களை வச்சே நாங்க சொந்த பலத்துல ராஜ்யசபாவுக்கு MP அனுப்பிடுவோம். திமுகவுக்கு கடந்த காலத்துல நிறைய செஞ்சுட்டோம். அதனால திமுக இப்ப எங்களுக்கு திருப்பி செய்யணும். விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கு, எங்களை விஜய் கட்சி அங்கீகரிக்குதுன்னு சொல்லி இருந்தாரு. காங்கிரஸ் MP MLAக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்டது, ராகுல் ட்வீட் போட்டது, சோடங்கர் பேட்டி கொடுத்ததுன்னு எல்லா விஷயமும் சிஎம் ஸ்டாலினுக்கு அப்டேட் செஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட இந்த லேட்டஸ்ட் மூவ்கள் எல்லாமே திமுகவை ரொம்பவே கொந்தளிக்க வச்சிருச்சு. ஆனாலும் திமுகவுல யாரும் பகிரங்கமாக விமர்சிக்காம கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஓப்பனா நம்ம விமர்சிக்கும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறதா. அதை வச்சு குழப்பத்தை அதிகமாக்கிடலாம்னு சிலர் கால்குலேஷன் போடுறாங்களாம். அதனால திமுக சைட்ல இருந்து யாரும் பகிரங்கமா ராகுலையோ கிறிஸ் சோடங்கரையோ விமர்சிக்கலையாம். இத பத்தி ஸ்டாலினுக்கு நெருக்கமான சிலர்கிட்ட பேசினப்ப காங்கிரஸோட இந்த போக்கு CM ரொம்பவே கோபப்பட வச்சிருக்கு. கிறிஸ் சோடங்கர் கொடுத்திருக்கிற பேட்டியில
பேசுகையில திமுகவுக்கு நாங்க அன்னைக்கு செஞ்சோம், இன்னைக்கு திருப்பி தரணும்னு சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையெல்லாம் ஸ்டாலினுக்கு கோபத்தை அதிகமாக்கிடுச்சு. ஏன்னா காங்கிரஸ் நமக்கு அப்படி என்ன செஞ்சுட்டாங்க? அன்னைக்கு 2G கேஸை வச்சு நம்ம எப்படி படுத்து எடுத்தாங்க? தயாளு அம்மாளை விசாரிச்சு கைது செய்ய போறோம்னு சொன்னாங்க. கனிமொழி ராசாவை ஜெயில போட்டாங்க. அன்னைக்கு சோனியாவை தலைவர் கலைஞர் நேர்ல போய் பார்த்து பேசினாரு. அப்ப கூட கனிமொழி மேல எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்களுக்கு சிக்கல் வராதுன்னு உறுதி கொடுத்தாங்க. ஆனா அதையும் மீறி இதே ராகுல் காந்தி பேச்சு கேட்டுத்தானே கனிமொழியையும் ஜெயில போட்டாங்க. இதை தவிர வேற என்ன நமக்கு காங்கிரஸ் செஞ்சிடுச்சாம்? 2006 எலெக்ஷன்ல நாம 96 சீட் ஜெயிச்சோம். பெரும்பான்மைக்கு 118 தேவைப்பட்டுச்சு. பாமக லெப்ட் பார்ட்டிஸ் 33 இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் 34ல ஜெயிச்சது. டாக்டர் ராமதாஸ் திமுக ஆட்சிக்கு பாமக நிபந்தனையற்ற ஆதரவு தரும்னு சொன்னாரு. இடதுசாரிகளும் அப்படி சொன்னாங்க. அதனால காங்கிரஸ் தயவே தேவையே இல்லாம தான் தலைவர் கலைஞர் ஆட்சியை நடத்தினாரு. இவங்க தான் திமுக ஆட்சியே எங்களால நடந்துச்சுன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னும் ஸ்டாலின் ரொம்பவே கோபமா பேசினார் என்றனர். அதோட அறிவாலய பேச்சுவார்த்தையில மார்ச் 2ஆம் தேதி நாங்க வரோம் பேசுறோம்னு சொல்லி இருந்தது காங்கிரஸ் டீம். ஆனா இன்னைக்கு அறிவாலயத்துக்கு காங்கிரஸ் டீம் போகல. திமுகவும் வந்து பேசுங்கன்னு கூப்பிடல. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களா வந்தா பேசுவோம்னு முடிவுல இருக்கிறதா. இதுல இன்னொரு விஷயத்தையும் அறிவாலயம் லீடர் சொல்றாங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி ராஜ்யசபா சீட்டே கேட்கலங்க, அவங்க அசம்பிளி சீட்ஸ் தான் பேசினாங்க. நாங்க தான் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கிறோம்னு சொன்னோம். ராஜ்யசபா எலெக்ஷன் நாமினேஷன் தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி முடியுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு என்கின்றனர். லேட்டஸ்டா வந்த தகவல் என்னன்னா, காங்கிரஸ் டீம் நாளைக்கு சென்னைக்கு வருதான். அறிவாலயத்துல நாளைக்கு பேசின பிறகுதான் அதகளமா அதிரி புதிரியா புயல் கரைய கடந்துச்சான்னு தெரியும் என்கின்றனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.